வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நீதிமன்றத்தின் அதிரடியான உத்தரவால் அதிமுகவின் தலைமை கைமாறுகிறது. அதிமுகவின் கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இதுவரைக்கும் அதிமுகவின் பொதுக்குழுவை எடப்பாடி கூட்டவில்லை. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக கடந்த முறை இருந்தபொழுது அதை முன்னிறுத்தி எடப்பாடி பேசவில்லை. 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் தனிச்சையாக செய்வேன் என்று அவரே விருப்பப்பட்டு, எங்களது அனுமதி இல்லாமல், எங்களது ஒத்துழைப்பு இல்லாமல், அவரது விருப்பத்திற்கேற்ப அவர் தனிச்சையாக எடுத்த முடிவின் காரணமாக பல்வேறு தொகுதிகளில் புறக்கணிப்புகள், டெபாசிட்டுகள் இழக்கக்கூடிய நிலைமையும் உருவானது. அவர் எங்களை மதிக்கவில்லை. 234 தொகுதிகளில் 120 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வைப்பேன் என்று உறுதியும் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததை போல இன்னும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யவும் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களது பகுதியில் அதிமுகவின் வேட்பாளர்கள் வெற்றியடைந்து சமுதாயத்தில் நல்ல திட்டங்களை மேற்கொள்ள வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் ஆளும் கட்சியாக வரவில்லை, எதிர்க்கட்சியாக கூட வரவில்லை. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட போது கூட தாவேகா தனிப்பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் ஒத்துழைப்பை கொடுத்து கூட்டணி ஆட்சியை அமல்படுத்துவோம், மக்களுக்கு நன்மையை செய்வோம் என்று பல முறை நாங்கள் எடுத்து கூறியும் எடப்பாடி கேட்கவில்லை. இப்பேற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிமுகவின் அரசியலில் எடப்பாடியின் தவறான தலையீடின் காரணமாக தோல்வியை மட்டும்தான் அதிமுக சந்தித்தது. இனியும் இது போன்ற தோல்விகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுது வரை அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவிலான பூகம்பமாக கடந்த 3 நாட்களாக சட்டசபைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக நாங்கள் வாக்குகளை கொடுத்து மன்னிப்பு கடிதம் கொடுத்த போதிலும் இன்னமும் எங்களது மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுக்கவில்லை. நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டுள்ளோம். நீதிபதி சரியான உத்தரவை பிறப்பித்து அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும். அதில் எடப்பாடிக்கு எதிராக நாங்கள் முடிவுகளை மேற்கொண்டால் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருந்து எடப்பாடியை பறித்து தலைமை பொறுப்பை மாற்ற வேண்டும். அதிமுகவின் தலைமை கைமாற வேண்டும். சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வேண்டும். அதுதான் அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும். இல்லை என்றால் எடப்பாடியின் பேச்சை இனியும் நாங்கள் கேட்டால் தோல்வி மட்டும்தான் அதிமுகவிற்கு சொந்தமாக இருக்கும் என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியிருப்பதுதான் அரசியல் களத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.